ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் ரேங்கிங், சிவில் ஸ்கோர், இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சிவில் ரேங்கிங், அது என்ன சிவில் ஸ்கோர் அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம ஏற்கனவே வீடியோஸ்ல. அதை பார்க்கல அப்படின்னா ஒரு சின்ன ஓவர்வியூவா நம்ம இதுல பார்ப்போம். சிவில் ரேங்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்திற்கு வங்கி அல்லது வங்கி சாரா கடன் நிறுவனங்களுக்கு கொடுக்கும் கடனை பற்றிய தகவலை சிவிலுக்கு கொடுக்குது. அதன் அடிப்படையில் சிவில் நிறுவனம் ஒரு ரேங்க் டிரைவ் பண்றாங்க. அவங்க எந்த வகையில் கடன் வாங்குறாங்க, அதை எப்படி திருப்பி செலுத்துறாங்க, சரியான நேரத்தில் செலுத்துறாங்களா, அதுக்கப்புறமா அவங்க பணத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள், இதை காரணமாக கொண்டு சிவில் ரேங்க்ன்றத ஒரு நிறுவனத்திற்கு கணக்கிடுறாங்க. சிவில் ரேங்க்ன்றது ஒரு இலக்கு நம்பர், 1 to 10 என்ற இலக்கத்திற்குள் இது இருக்கும். எது 1க்கு அருகாமையில் இருக்கோ அது நல்ல மதிப்பெண்ணாகவும், எது 10 கிட்ட இருக்கோ அது குறைந்ததாகவும் பார்க்கிறாங்க. சரி, இது எதுக்காக பண்றாங்கன்னா, ஒரு நிறுவனம் ஒரு கடன் நிறுவனத்திலோ அல்லது வங்கியிலோ ஒரு கடனை பெற வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் போது இந்த சிவில் ரேங்கை பார்க்கிறாங்க. இது ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண்ணாக பார்க்கப்படுகிறது. சிவில் ஸ்கோர் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட நபருக்கு வங்கியிலிருந்தோ இல்ல வங்கி சாரா நிறுவனத்திலிருந்தோ அவர் கடன் பெற்றிருக்காரு. அவர் கடன் பெற்றோம்னா அவருடைய கடனை அவர் எப்படி திருப்பி செலுத்துறாரு, இவர் ஒரு நம்பகத்தன்மையான கஸ்டமரானு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட்டை சிவிலுக்கு கொடுத்து அவங்க கொடுக்குற மதிப்பெண் தான் சிவில் ஸ்கோர் அப்படின்றது. இது ஒரு 3 இலக்க நம்பர் ஆகும். இது 300 இருந்து 900 என்ற மதிப்பெண்ணுக்குள் இருக்கும்ன்றதும் உண்மை. இதுல எது 900க்கு பக்கத்துல இருக்கோ அது நல்ல மதிப்பெண்ணாகும், எது 300க்கு கிட்ட இருக்கோ அது கொஞ்சம் கம்மியான மதிப்பெண். அதாவது கம்மியான மதிப்பெண்ணா இவர் நல்ல முறையில பணத்தை திருப்பி செலுத்தல, இவர் ரொம்ப நாள் பேமெண்ட் பண்ணாம இருக்காரு, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இந்த சிவில் ஸ்கோர் எப்பெல்லாம் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதம் உங்களுடைய சிவில் ஸ்கோர் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஏன் மாதம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வங்கி அல்லது வங்கி சாரா கடன் நிறுவனங்கள், நீங்க எங்க கடன் பெற்றிருக்கீங்களோ அந்த நிறுவனங்கள் உங்களுடைய தகவல்களை சராசரியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க பணம் கட்டிருக்கீங்களா, கட்டலையா, இந்த மாதம் தவறு பே பண்ணிருக்கீங்கன்னா நீங்க இத்தனை நாள் தவறி தான் இந்த பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, இந்த தகவலை கரெக்டா சிவிலுக்கு அனுப்பிடுவாங்க. இதை வச்சு சிவில் உங்களுடைய மதிப்பெண்ணை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா பே பண்ணீங்கன்னா உங்க ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்க கம்மியா பே பண்றீங்க, ஏதோ ஒரு மாசம் தள்ளி பே பண்ணிருக்கீங்கன்னா உடனே அந்த சிவில் ஸ்கோர் அந்த மாசம் குறையும். இதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சிவில் ஸ்கோர் எப்படி மாறுதுன்னு. அதனாலதான் மாதம் இது மாறிக்கிட்டே இருக்கு. சரி, சிவில்ல நோ ஹிட் வருது, இல்ல நெகட்டிவ்னு வருது, எனக்கு -1 வருது அப்படின்னா எனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கானா? எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க இதுவரைக்கும் கடன்ன்ற விஷயத்துக்கே நீங்க போகலன்றதுதான் சிவில் நெகட்டிவ் ஆர் சிவில் ஹிட் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுகிறது. சரி, எனக்கு கடனே கொடுக்க மாட்டாங்க வேற வங்கிகள் அப்படி நினைக்கிறீங்கன்னா தவறுதான். அது தவறான நீங்க புரிதல் தான் வச்சிருக்கீங்க. சில வங்கிகள் அதை முன் காலங்களில் பின்பற்றின. அதாவது சிவில் நெகட்டிவ் இருந்ததுன்னா அவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கறது இல்லை, லோன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்றது முதல்ல இருந்துச்சு. ஆனா இப்போ மாறி இருக்கு. எந்த அளவுலன்னா, வங்கிகள் இவர்களுக்கும் கடன் கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இவங்களுக்கு ஒரு நல்ல சேலரி இருக்கு, இவங்க பொட்டன்ஷியலா ரீபே பண்ண கெபாசிட்டி இருக்குன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. சிவில் நெகட்டிவ் ஆர் சிவில் ஹிட் இருந்தாலும். சிவில் நெகட்டிவ் ஆர் சிவில் ஹிட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் கடன் வாங்கலன்றது மட்டும்தான். இதே மாதிரி உங்களோட கம்பெனியோட டேட்டா வரல என்னோட சிவில் ரேங்கிங் சிஸ்டம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கம்பெனியோட கிரெடிட் எக்ஸ்போசர் 50 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது சிவில் ரேங்கிங்ல வராது. 50 கோடி ரூபாய் வரைக்கும் கிரெடிட் எக்ஸ்போசர் இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் சிவில் ரேங்கிங் சிஸ்டம்லயும் வருது. சரி, எதெல்லாம் என்னோட கிரெடிட் ஸ்கோர் கணக்கில பாக்குறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டெப்த் ஆஃப் கிரெடிட், எவ்வளவு நாளா நீங்க ஒரு கடனை வைத்திருக்கிறீர்கள், உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி எப்படி இருக்கு, நல்ல முறையில பணத்தை வாங்கிட்டு திருப்பி செலுத்துறீங்களா, இதை பார்ப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பேலன்சஸ், நீங்க எவ்வளவு பேலன்ஸா அவுட்ஸ்டாண்டிங்கா வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை
சராசரியா நீங்க கட்ட வேண்டிய லோனோட அமௌண்ட்டை விட அது அதிகமா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கா, உங்க வருமானத்திலிருந்து அது 50% தான் உங்களோட லோன் ரீபே கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு மாதத்தில் உங்களோட சேலரி 50,000 ரூபாய்னா 25,000 ரூபாய் வரைக்கும் இஎம்ஐ கட்டுறத சிபில் நல்லதாக தான் பார்க்கணும். 25,000 ரூபாய்க்கு மேல நீங்க கட்ட வேண்டிய லோன் இல்ல இஎம்ஐ அப்படின் போது உங்க சிபில் ஸ்கோர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம உங்க டிரான்சாக்ஷன், உங்களோட கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி பண்றீங்க, அதை கரெக்டா ரீபே பண்றீங்களா, அதை இஎம்ஐயா மாத்தி கரெக்டா வச்சிருக்கீங்களா, உங்களால கட்ட முடியலன்னும் போது கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸை நீங்க இஎம்ஐ ஆப்ஷன் போடுறதுதான் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. அதன் காரணமாக நீங்க எந்த ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள சிக்க மாட்டீங்க, உங்க சிபில் ஸ்கோருக்கும் எதுவாக முடியாது. அதுக்கப்புறமா எத்தனை புது அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, புதுசா கிரெடிட் கார்டு நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்கன்னு கால் பண்ணுவாங்க, அதை நம்ம உடனே எடுத்துக்கிட்டே இருக்குமா, லோன்ஸ் புதுசா திருப்பி ஒரு 6 மாசம் ஒரு வாங்கிட்டே இருக்குமா, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதை எடுத்தாலும் அதை திருப்பி செலுத்த வேண்டும். கடன் என்பது நமக்கு அந்த சமயத்திற்கு வங்கியோ வங்கி சாரா நிறுவனமோ கொடுக்கக்கூடிய ஒரு உதவிதான், பண உதவி. அதை எடுத்துக்கிறோம், அதை நம்ம கரெக்டா திருப்பி செலுத்தினோம்னு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற போது அது வேறு விளைவுகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் தான் சிபில் ஸ்கோரை அடிப்படையாக காரணமாக பார்க்கிறாங்க. சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பணத்தை சரியான நேரத்தில் வங்கிகளுக்கு செலுத்த வேண்டும். உங்களோட கிரெடிட் கார்டு இல்ல உங்களோட லோன்ல கரெக்டான நேரத்தில் அடைத்துட்டீங்கனாலே உங்களோட ஸ்கோர் நல்லா தான் இருக்கும். அது இல்லாம புதுசா லோன் அப்ளை பண்றதை தவிர்க்கணும். ஒரு முறை லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஓராண்டு காலம் வெயிட் பண்ணணும் அடுத்த லோன் வாங்குறதுக்கு. அப்படின்னும் போது உங்களோட சிபில் ஸ்கோர் பாதிக்காது. ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னா 6 மாதமாவது வெயிட் பண்ணணும். புதுசா ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிருக்கீங்க, திருப்பி அடுத்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்றதுக்கு குறைந்ததா 6 மாத காலமாவது அப்ளை பண்றதுக்கு வெயிட் பண்ணணும். அப்பதான் உங்க சிபில் ஸ்கோர் நல்ல முறையில இருக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சிபில் ஸ்கோரை செக் பண்ணிக்கணும் ஃப்ரீயா. சிபிலே ஒரு வருடத்துக்கு ஒரு முறை உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டை ஃப்ரீயா பார்த்துக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. சரி, இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கோர் அனாலிசிஸ். உங்க ஸ்கோர் அனாலிசிஸ நீங்க செக் பண்ணணும். எந்த இடத்தில் தவறு செய்தீங்க, ஏன் உங்க ஸ்கோர் குறைஞ்சிருக்குன்றத ஸ்கோர் அனாலிசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரியும்னா உங்க சிபில் ரிப்போர்ட் ஓபன் பண்ணாலே தெரியும், அதுலயே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு வாட்டி லேட் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு இவ்வளவு மதிப்பெண் குறைச்சிருக்கோம், இந்த லோன் திருப்பி வாங்கிருக்கீங்க, அதனாலதான் இத்தனை சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் அதுலயே போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம செக் பண்ணோம்னா நம்மளால ஈஸியா நம்மளோட சிபில் ஸ்கோரை நல்ல முறையில வச்சுக்க முடியும். ஏதோ தவறான தகவல் இருக்கு என்னோட சிபில் ரிப்போர்ட்ல, வேற ஒருத்தரோட கடன் அக்கௌண்டோட டீடைல்ஸ் என்னோட சிபில் ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை மாற்றிக்கொள்ளலாம். அதை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும்னா சிபில்ல டிஸ்பியூட் ரைஸ் பண்ணணும். இந்த கணக்கு என்னுடையது அல்ல என்று நீங்க சிபிலுக்கு சொன்னீங்கன்னா சிபில் அந்த நிறுவனத்திற்கு இது வாடிக்கையாளரோட தகவல் இல்லை என்று வாடிக்கையாளர் என்னிடம் விண்ணப்பித்துள்ளார் சரி செய்வதற்கு, நீங்க இதை செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்வாங்க. அந்த வங்கியோ இல்ல வங்கி சாரா கடன் நிறுவனமோ அதை செக் பண்ணிட்டு அது உங்களோட அக்கௌண்ட் இல்லைன்னும் போது அதை தானாகவே சிபில் டெலீட் பண்ணிடும் 30 நாள்ல நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா டிஸ்பியூட்டை. ஆனா டிஸ்பியூட் ரைஸ் பண்ணியும் ரிசல்யூஷன் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எஸ்கலேஷன் ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறமா எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இந்த சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா அந்த ஆஃபர்ஸ் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் ஒரு தனிப்பட்டரோட மனிதரோட விருப்பம் தான். அது யாரும் நிர்பந்திக்க முடியாது. நிறைய கிரெடிட் கார்டு ஆஃபர், பர்சனல் லோன் ஆஃபர்ஸ் இதெல்லாம் உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும்போது கொடுப்பாங்க. ஸ்கோர் சிமுலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சிபில்ல யார் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இது காட்டும். அது நீங்க ஒரு லோன் வாங்குனீங்கன்னா அது உங்களை எப்படி பாதிக்கும், ஒரு புதுசா ஒரு கிரெடிட் கார்டு வாங்குனீங்கன்னா உங்க சிபில் ஸ்கோர் எப்படி பாதிக்கும்ன்றத அந்த சிமுலேட்டர்லயே பார்த்துக்கலாம். இதெல்லாம் தான் சிபில் நிறுவனத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் சிபில் ரிப்போர்ட் மற்றும் சிபில் ஸ்கோர். இதை பத்தி மொத்தமான விஷயங்கள் ஆகும். இதுல ஏதாவது தகவல் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, அதுக்கான பதிலை நான் கூறுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.